ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 18ஆம் அத்தியாயம். சித்தாசிரமத்தில் பிரஜ கணங்கள் மற்றும் 16,000 ராணிகளுடன் ஷியாம சுந்தரின் ராச கிரீடையின் விளக்கம் மற்றும் தேவி ஸ்ரீ ராதையின் வாக்கிலிருந்து பிருந்தாவனத்தின் ராசத்தின் சிறப்பை வழங்குதல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், தேவி ஸ்ரீ ராதை மற்றும் கோபிகளின் மிகுந்த அன்பை அறிந்த ருக்மிணி தேவி போன்ற இளவரசிகள் ராசலீலையை காண ஆவலுடன் பகவான் ஸ்ரீஹரியிடம் கூறினார்கள். ராணிகள் கூறினார்கள், ஷியாம சுந்தரரே, தம்மில் அன்பினால் குறிக்கப்பட்ட பக்தியால் சூழப்பட்ட ராச விழாவில் பங்கேற்ற அழகான மாடு மேய்ப்பவர்கள் பாக்கியவான்கள். இவை அனைத்தின் துறவரத்தை குறித்து என்ன விவரிக்க இயலும்? மாதவரே, பகவானே, எங்கள் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிருந்தாவனத்தில் ராசலீலையை நீங்கள் நடத்திய விதத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், ஸ்ரீ ராதே இங்கே அமர்ந்திருக்கிறார். அனைத்து அழகான மாடு மேய்ப்பவர்களும் பிரஜ பெண்களும் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறோம். எனவே தேவர்களின் தலைவரை, இங்கே ராச விழாவை நடத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஜெகந்நாதரே, தயை கூர்ந்து எங்களின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மனோகரரே, என் வாழ்க்கையின் அன்பானவர், நான் வேறு எந்த விருப்பத்தையும் தெரிவிக்கவில்லை. தயை கூர்ந்து ராச விழாவை எனக்கு காட்டுங்கள். ராணிகளிடமிருந்து இதை கேட்டு இறைவன் புன்னகைக்க தொடங்கினார். அன்பால் நிறைந்த அவர் அவர்கள் அனைவரிடமும் உரையாடினார். தனது வார்த்தைகளால் அவர்களை கவர்ந்தார். பகவான் கூறினார், அங்கனவோ ராசேஸ்வரி தேவி ஸ்ரீ ராதைக்கும் ராச லீலையில் நடிக்க ஆசை இருந்தால் இங்கே ரசங்கள் இருக்கலாம். எனவே நீங்கள் அனைவரும் சென்று அவர்களிடம் கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவி ஸ்ரீ ருக்மிணியும் மற்ற அரச கன்னிகளும் தேவி ஸ்ரீ ராதையிடம் சென்று மிகுந்த பாசத்துடன் புன்னகைத்தபடி அவளிடம் உரையாடினார்கள். ராணியர் கூறினர், ராதே, சந்திரவதனே, பிரஜராணி, அழகிகளின் எஜமானியே, ராசேஸ்வரி, என் அன்பிற்குரியவளே, சகியே, குணாதிசய வடிவில் ராசத்தில் கீர்த்தி ராணியின் குடும்பத்தின் புகழை அதிகரிக்கும் சுபாங்கி, உங்கள் தோழிகளான நாங்கள் உங்களிடம் ஒன்று கேட்க வந்துள்ளோம். ராசத்தில் சுவை தரும் ராசேஸ்வரர் இதோ ராசத்தின் தெய்வம் நீயே ஆவீர். மற்ற எல்லா அழகான கோப்பர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதே போல் நாம் அனைவரும் இங்கே இருக்கிறோம். எனவே இந்த ரசத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் ருசிக்க நீங்கள் இங்கே ராசத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்பர்களே, இது நடந்தால் அது எங்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். ராதா ராணி கூறினாள், நீதிமான்கள் மீது கருணை காட்டும். ராசங்களின் உச்ச கடவுளான ஷியாம சுந்தரருக்கு ராசத்தை வாசிக்க விருப்பம் இருந்தால் இங்கே ராசங்கள் இருக்கலாம். எனவே என் அன்பான தோழர்களே, நீங்கள் அவர்களை உயர்ந்த சேவையுடனும் பக்தியுடனும் வழிபடுவதன் மூலம் அவர்களை அடக்க வேண்டும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, தேவி ஸ்ரீ ராதையின் வார்த்தைகளை கேட்டு ராணியர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதை கூறினார்கள். பின்னர் மிகுந்த மனசாட்சி கொண்ட தேவி ஸ்ரீ ராதை அப்படித்தான் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் வைசாக மாதத்தின் முழு நிலவில் இரவின் முதல் மணி நேரம் அந்த புனிதமான மற்றும் புண்ணியமான சித்தாசிரமத்தை அடைந்து நில ஒளி முழுவதும் பரவிய போது ரசக்கிருதம் தொடங்கியது. ராசலீலை தொடங்கியது. கோபியர்களின் தெய்வமான ஸ்ரீ ராதை ராசேஸ்வரரின் ராசத்தை அனுபவிக்க தயாரானாள். மேலும் தனது ராசிசேகரர் ஷியாம சுந்தரருடன் ரதிபதி மதனை போலவே ரதியுடன் தேவி அலங்கரித்தாள். அனைத்து கோபிகைகளும் கோபிகை பெண்களும் அங்கு இருந்த அனைத்து இளவரசிகளும் ஒரே வடிவத்தை எடுத்துக்கொண்டு 2 அழகிகளில் ஒவ்வொன்றாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகாக தொடங்கினார். தாளங்கள், புல்லாங்குழல் மற்றும் மிருகங்களின் சத்த, இனிமையான குழல் கொண்ட தோழிகளின் பாடல்கள் மற்றும் அவர்களின் கணுக்கால் மற்றும் வளையல்களின் இனிமையான ஒலி எல்லா இடங்களிலும் எதிரொலித்தன. அரசனே, செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு கிரீடங்கள், மோதிரங்கள் மற்றும் கைப்பட்டைகளால் அலங்கரிக்கப்பட்ட செவி அணிகள், மாலையை அணிந்திருந்த பல நூற்றுக்கணக்கான மையல் நாயகர்களின் அழகை வெளிப்படுத்திய கருமையான அழகிய ராசேஸ்வரரே, ராசத்தில் ராசேஸ்வரி உடனேயே பாடல்களை பாடத் தொடங்கினார். விதேக அரசரே, விண்மீன் கூட்டங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகாக தெரிவது போல தேவி ராதையிடம் அந்த அழகான பெண்களுடன் அவர் அழகாக தெரிந்தார். மிதிலேஸ்வர மன்னரே, இப்படியாக மிகுந்த பேரின்பத்தால் நிறைந்த அந்த முழு புனிதமான இரவும் ராசமண்டலத்தில் ஒரு கணம் போல கழிந்தது. ஸ்ரீ ராசமண்டலத்தின் அழகை கண்டு தேவி ருக்மிணி போன்ற அனைத்து ராணியரும் உச்சகட்ட பேரின்பத்தை அடைந்தனர். அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறின. ராசங்கள் முடிந்ததும் தேவி ருக்மிணியும் மற்ற ராணிகளும் அன்பால் மூழ்கி மிகவும் பரிபூர்ணமான புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இதை கூறினார்கள். ராணியர் கூறினார்கள், பகவானே, அழகிய ராச நிறத்தில் உங்கள் அழகான வடிவத்தை கண்டு எங்கள் மனம் ஆன்மாவின் பேரின்பத்தில் மூழ்கியது. ஞானமுள்ள முனிவர்கள் பிரபஞ்சத்தின் பேரின்பத்தில் மூழ்குவது போல இது போன்ற மற்றொரு ராசலீலை இதற்கு முன்பு இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்காது. மாதவரே, இங்கே கோபிகை பெண்களின் கூட்டம் இருக்கிறது. உங்கள் மனைவியரில் 16,000 பேர் எங்கள் நண்பர்களுடன் இதில் பங்கேற்றுள்ளோம். 8 தலைமை ராணிகளும் கோடிக்கணக்கான நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள். மாதவேஸ்வரரே, இது போன்ற ராசம் பிருந்தாவனத்தில் கூட நடந்திருக்காது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அரசிகள் தங்கள் பெருமையை இவ்வாறு வெளிப்படுத்துவதை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைக்க தொடங்கினார். இங்குள்ள ராசம் சிறந்ததா அல்லது பிருந்தாவனத்தில் உள்ளதா என்று நீங்கள் தேவி ஸ்ரீ ராதையிடம் கேட்க வேண்டும் என்றார். பின்னர் தேவி சத்யபாமை உட்பட அனைத்து ராணிகளும் வசீகரமான தேவி ஸ்ரீ ராதையிடம் இதை குறித்து கேட்டார்கள். தேவி ஸ்ரீ ராதை உள்ளுக்குள் சிறிது புன்னகைத்து கொண்டே இந்த அற்புதமான விஷயத்தை கூறினார். தேவி ஸ்ரீ ராதை கூறினார், தோழியர்களே, இங்குள்ள ராசமண்டலம் பல அழகுகளால் நிரம்பியுள்ளது. மிகவும் அற்புதமானது. ஆனால் பிருந்தாவனத்தில் முதலில் நடந்த ராசலீலை போல இது ஒருபோதும் இல்லை. தெய்வீக மரங்களாலும் கொடிகளாலும் நிறைந்த அன்பின் எடையின் கீழ் வளைந்த கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இனிமையான தேனீக்களால் அலங்கரிக்கப்பட்ட பிருந்தாவனம் எங்கே? அன்னங்களால் மற்றும் தாமரை தோப்புக்களால் நிரம்பிய மலர் கொத்துக்களால் பாய்ந்து மலர் அச்சிட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரும்பலகையில் அலங்கரிக்கப்பட்ட யமுனை நதி எங்கே? பூக்களின் எடையின் கீழ் வளைந்த மாதவி கொடிகள் இங்கே எங்கே காணலாம்? அன்பால் வெல்லப்பட்ட பறவைகளை இங்கே எங்கே காணலாம்? அவர்கள் இனிமையான குரல்களில் பாடுகிறார்களா? விளையாட்டுத்தனமான தேனீக்களால் நிரம்பிய தோப்புகளும் தெய்வீக ஆலயங்களால் அலங்கரிக்கப்பட்ட தோப்புகளும் இங்கே எங்கே கிடைக்கின்றன? தாமரை மலர்களின் மகரந்தத்தை சுமந்து செல்லும் குளிர்ந்த மென்மையான நறுமணம் வீசும் காற்று இங்கே எங்கே வீசுகிறது? உயரமான அழகான சிகரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பழங்கள் மற்றும் மலர்களால் ஏராளமாக நிரம்பி அழகான குகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய யானையை போன்ற வலிமை மிக்க மலை கோவர்த்தன மலை எங்கே தெரிகிறது? யமுனையின் அந்த அழகிய கரையில் காற்று மென்மையான மணலை பிடித்த இடத்தில் மல்யுத்த வீரர் அல்லது மற்றொரு வீரர் உடையணிந்து புல்லாங்குழல் மற்றும் கரும்புடன் ஷியாம சுந்தரரை எங்கே காணலாம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் இங்கே எங்கே கிடைக்கிறது? ஷியாம சுந்தரரின் கருப்பு சுருள் மற்றும் மனம் கொண்ட முடிகள் எங்கே காணலாம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகான முகத்தின் இருபுறமும் அதன் இளஞ்சிவப்பு கன்னங்களுடன் செவி அணிகளின் அசைவை எங்கே காணலாம்? அவரது முகத்தில் வடிவமைப்பு எங்கே? நறுமணத்தில் வசீகரம் தேனீக்களின் கூட்டத்தை உடைக்கிறது. அந்த அன்பான கவனிப்பு, தொடுதல் மற்றும் மகிழ்ச்சி இங்கே எங்கே அணுகக்கூடியது? காமதேவனின் கூர்மையான அம்புகளை வெறுக்கும் விழிகளால் பார்ப்பதிலிருந்து வெளிப்படும் மயக்கமான பார்வை எங்கே? இரு கரங்களாலும் ஒருவரை ஒருவர் பிடித்து இழுப்பது, ஒருவரை ஒருவர் விடுவிப்பது, ஒரு தோப்பில் ஒளிந்து கொள்வது, முன்னால் இருக்கும்போது கூட தெரியாமல் இருப்பது போன்ற பொழுதுபோக்குகள் இங்கே எங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளன? ஒரு திருடனை திருடுவது அல்லது ஒரு புல்லாங்குழல் மற்றும் ஒரு குச்சியை திருடுவது எங்கே சாத்தியம்? அன்புடன் வரையப்பட்ட கரங்கள் மற்றும் தழுவிய கரங்கள் ஒன்றை ஒன்று மீண்டும் மீண்டும் பற்றி கொள்வது. பகவான் ஷியாம சுந்தரரின் கரங்களில்
சந்தன குச்சியை பூசுவது போன்றவை இங்கே சாத்தியம். இங்கே காணப்படும் பொழுதுபோக்கின் இடம் எங்கே? பிருந்தாவனம் இல்லாத இடத்தில் என் மனம் மகிழ்ச்சியை காணவில்லை. தேவி ஸ்ரீ ராதையிடமிருந்து இதை கேட்டதும் அனைத்து ராணியரும் ராசத்துடன் தொடர்புடைய தங்கள் பெருமையை கைவிட்டனர். அவர்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். இதனால் தேவி ஸ்ரீ ராதையின் அன்பான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சித்தாசிரமத்தில் ராசத்தை நிகழ்த்தினார் என்று நாரத மாமுனிவர் கூறினார். இதை முடித்த பின்னர் அவர் அனைத்து கோபியர்கள், தேவி ஸ்ரீ ராதை மற்றும் அனைத்து ராணியருடன் துவாரகைக்குள் நுழைந்தார். அவர் தேவி ஸ்ரீ ராதைக்காக பல அழகான ஆலயங்களை கட்டினார். மேலும் அனைத்து பிரஜ பெண்களின் வசதியான வாழ்க்கைக்கும் ஏற்பாடு செய்தார். இந்த ஏற்பாடுகளை செய்த பின் மனிதர்களின் பகவானே, இவ்வாறு எல்லா பாவங்களையும் அளிக்கும் நற்பண்புகள் நிறைந்த அனைவருக்கும் முக்தியை அளிக்கும் சித்தாசிரமத்தின் கதையை நான் தமக்கு கூறினேன். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னரின் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான சித்தாசிரமத்தின் மகத்துவம் என்ற தலைப்பு கொண்ட 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.